தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டில் காவல்துறை கவாத்து மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் அருண்ராஜ், காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தேசிய கொடியை ஏற்றினர். திருவள்ளூரில் ஆட்சியர் பிரபுசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து புறாக்களையும் பலூன்களையும் பறக்கவிட்டார். திருச்சியில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடியை ஆட்சியர் பிரதீப்குமார் ஏற்றி வைத்தார். அரசின் பல்வேறு துறைகளில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்த 329 பேரை பாராட்டி ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கினார். திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரியில் தேசிய கொடி ஏற்றிய ஆட்சியர் கிறிஸ்துராஜ் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். சிப்பாய் புரட்சி நிகழ்ந்த வேலூர் கோட்டையில் 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அப்போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மயிலாடுதுறையில் தேசிய கொடி ஏற்றிய ஆட்சியர் AP மகாபாரதி 14 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியலூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ரத்தினசாமி கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளை பொன்னாடை போர்த்தி ஆட்சியர் கௌரவித்தார். கள்ளக்குறிச்சியில் தேசிய கொடி ஏற்றிய ஆட்சியர் பிரசாந்த் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 227 பேருக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் ஷஜீவனா ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக செயல்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக கேடயங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தேசிய கொடி ஏற்றினார். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிவகங்கையில் ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழாவை சிறப்பித்தார். தருமபுரியில் ஆட்சியர் கி சாந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தேசிய கொடியின் 3 நிறங்களில் வண்ண நீரை பீச்சி அடித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இது தவிர சேலம், ஈரோடு, பெரம்பலூர், கடலூர், திருவாரூர், நாமக்கல், விழுப்புரம், புதுக்கோட்டை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பிலும் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.